கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது மாணவி கொலை வழக்கில் உரியவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனில் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. மாணவி கடத்தப்பட்டு 24 மணி நேரமாகியும் கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் தொடர்ந்து திணறி வந்தனர். மேலும் மாணவியின் வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் கண்ணம்பாளையம் குளத்தில் போலீசார் மாணவி தர்ஷினி உடலை இன்று மாலை 6 மணிக்கு கண்டறிந்துள்ளனர். இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம் ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். சினிமால தான் ஹீரோ, நிஜ வாழ்க்கையில் விஜய் ஒரு பயந்தாங்கோலி. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? ஸ்டேட்மெண்ட் கொடுங்க விஜய் சார். சும்மா உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு அரசியல் பண்ணாதீங்க. அது அரசியல் இல்ல. எல்லாத்துக்கும் மௌனம் காக்காதீங்க. சில இடத்துல பேசணும்னா பேசிதான் ஆகணும். யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல த்ரிஷாவை நிப்பாட்டினா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு த்ரிஷாவல்ல த்ரிஷாவோட நாயை நிப்பாட்டினா கூட அவங்க ஜெயிப்பாங்க. இதே காரைக்குடி தொகுதியில அந்த பிரபு அண்ணால ஒரு கொலகார பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறா. தமிழிசை வளர்த்து மூன்றாவதா ஏற்கனவே உத்தரவாதம் நடக்காதுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அதையும் மீறி 2வது முறையா நடக்குது. அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணேன் சார், இது வந்து லோக் பவன், நாங்க நடத்துற ஃபங்க்ஷன்ல இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். இந்த புதுசா ஒரு கார்டு காட்டினார் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு யாரும் ஒளிபரப்ப கூடாது. செக்ரட்டரி சார் அதை எடுத்துருங்க. அந்த வார்த்தையெல்லாம் கடவுள் ஏற்கனவே ஒரு 1008 கடவுள் இருக்கிறாங்க, இப்ப 1009 வருது. போதும். சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில தாவேகா மருத்துவர் அணி திடீர் ஆய்வுங்கிற பேர்ல இங்க எல்லாமே சரியா இருக்கு, சூப்பரா இருக்கு, நாங்க ஆய்வு செஞ்சோன்னு ஒரு பெண்மணி பேசுற காணொளி பல செய்தி ஊடகங்கள்ல பரவ. அந்த பெண்மணி ஒரு மருத்துவரோ ஒரு நர்ஸோ கூட கிடையாது. இப்படி ஆய்வு பண்ற அதிகாரம் இவங்களுக்கு யாரு கொடுத்ததுன்னு பல தரப்புல இருந்தும் கேள்வி வந்த உடனேயே பதவியை பார்த்து பல்லை இடிக்கிறவன் திருமாவளவன், பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன். இவரை தெரியல, இவரை தெரியல. தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. திகாரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்து இருக்கலாம். திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை. திமுகவை வீழ்த்த நினைக்கிற RSSக்காக நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள். பெரியார், அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். இவரை தெரியல, இவரை தெரியல. விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள், சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசில் அடிக்க முடியாது, தியேட்டரில் தான் விசில் அடிக்க முடியும். விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். இவரை தெரியல, இவரை தெரியல. முஸ்லிம் லீகை தொடர்ந்து விசிகாவும் அமைச்சரவையில் பங்கேற்கிறது. விசிகாவின் வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் ஷாஜஹான் ஆகியோர் நாளை பதவியேற்க இருக்கின்றனர். யார் சார் இவரு? இவரை தெரியல, இவரை தெரியல. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஓடி போன ஒரு கோலை இது என்னங்க? இது என்ன வார்த்தை? கோலை இல்லையாங்க? மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோலை, மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோலை. இந்த
உடைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் பிச்சை எடுக்கலாம். சந்தர்ப்பவாத அரசியலின் முழு உருவமாக திகழ்கிறது விசிக. அரசியல் கொள்கை, நிலைப்பாடு, மரியாதை இவையெல்லாம் பதவி என்ற ஆசையின் முன் எப்படி மண்டியிடுகிறது என்பதற்கு இன்று அவர்கள் நடத்தும் நாடகமே சாட்சி. சாதாரணமா ஒரு முள்ளங்கி சாம்பார் ரசத்தை சாப்பிட்டு கையை கழுவிடுவார். நான் கேட்பேன், ஏன் சார் ஏன் இவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க சின்ன வயசுல நல்லா ரசிச்சு ருசி எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு பழகி இருப்பீங்க. நான் வெறும் சத்துணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனுஷங்க இங்க வந்து நிக்கிறேங்க சொல்றான்னு சொன்னா. எனக்கு ஜென்ரலா நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாளா என்ன ஆகி போச்சு, இந்த டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வெஜிடேரியன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டாங்க வீட்டில். அதனால அந்த 2 நாள் மட்டும் நான் வந்து ஷூட்டிங்ல சாப்பிட்டேன். என்ன இளவுடாது? சூப்பரான ஒரு நல்லாச்சு என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். This is a new beginning. Killer social justice starts now. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி.